மீனாவுக்கும், செந்திலுக்கும் கோமதி ரொம்ப டென்ஷனா கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, வேலை முடிச்சோனே 2 பேரும் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நேரா இங்க வாங்க அப்டின்னு சொல்றாங்க. "ஏங்க அத்த என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" அப்டின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "அதெல்லாம் நேர்ல வந்தா தான் சொல்ல முடியும். ஃபோன்லலாம் சொல்ல முடியாது. என்ன?" அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. என்ன அத்தையோட டோனே வேற மாரி இருக்குது. மொத்தல அத்தை என் மேல ஏதோ கோவமா இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்டிங்கிற மாரி நெனச்சுட்டு வந்துட்டு ஃபோன வச்சுர்றாங்க. அடுத்து எங்க செந்திலுக்கும் அதே போல கால் பண்ணி, "டேய் வீட்டுக்கு வாடா" அப்டின்னு சொல்றாங்க. "ஏம்மா என்னாச்சும்மா?" அப்டின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஏன் என்ன ஏதுன்னு சொன்னா தான் ஃபோன்ல சொன்னா தான் வருவீங்களோ? தொர இல்லைன்னா வரமாட்டீங்களோ?" அப்டின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, அதுக்கு இல்லம்மா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப டக்குனு ஃபோன வச்சுர்றாங்க. அம்மா ஏதோ செம்ம கடுப்புல இருக்காங்க. வீட்டுக்கு போனா தான் தெரியும் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அடுத்தா எங்க மீனா, சரி எதுக்கும் ராஜிக்கு கேட்போம்ன்னு சொல்லிட்டு ராஜிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? அத்தை ஏதாவது என் மேல கோவமா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நீ எங்கடி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "நான் கிளாஸ்க்கு வந்திருக்கேன்க்கா" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ அப்படியா? அப்பனா வந்துட்டு நீ காலையில வந்துட்டு அத்தைய பார்க்குறப்ப எப்படி இருந்தாங்க?" "அத்தை நார்மலா தான் இருந்தாங்களே. எனக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி குடுத்தாங்க. நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்களே. சந்தோஷமா தான் இருந்தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இப்ப தான் ஏதோ இடைப்பட்ட டைம்ல தான் ஏதோ நடந்திருக்கு. மொத்தல அத்தை என் மேல செம கோவத்துல இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. வர சொல்லியிருக்காங்க ஈவினிங். வர்றேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கக்கா, அதெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. அத்தை ஏதாவது வேற ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாங்களா இருக்கும். அந்த டோன்லயே பேசியிருப்பாங்களா இருக்கும். நீ இத பத்தி எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க்க நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கக்கா. சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாயந்திரமா கிளம்பி போறாங்க. போறப்ப எல்லாருமே வந்துட்டு மீனாவுக்கும், ராஜிக்காவும் வெயிட் பண்ணி மீனாவுக்காவும், செந்திலுக்காவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராஜி, கதிர் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ பாண்டியனும் முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல, எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே சிரிச்ச முகத்தோட போறாங்க மீனா. "என்னடி நினைச்சிட்டு இருக்கிற நீயி? இந்த வீட்டு மருமகன் நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீயி? அப்படி என்ன நீ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு, என்ன உனக்கு என்ன நாளைக்கு என்ன முச்சந்தில உனக்கு சிலையா வைக்க போறாங்க? ஏன் நம்ம வீட்டுக்கு கெடுதல் பண்றவங்களுக்கெல்லாம் கூட நல்லது பண்ற அளவுக்கு என்ன உனக்கு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்த என்ன பேசுறீங்க அத்த? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி, நானும் கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ண விஷயத்துல நீ கூட இருந்ததா இல்லைனாலும் சொல்ல. எனக்கா வந்துட்டு உண்மைய வந்து வெளில சொல்லாம இருந்த ஓகே தான். இல்லன்னுலாம் சொல்ல. அதுக்காக வந்துட்டு நீ பாட்டுக்கு என்னமோ இந்த வீட்ல நீ தான் பெரிய மனுஷி கணக்கா என்னமோ பெரிய நல்லவளாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் உன்ன யார் பண்ண சொல்லி உனக்கு யார் இது மாரிலாம் சொல்லிக் குடுத்தது? ஏன்டா நீயும் சொல்ல மாட்டியாடா? கூட தான்டா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அம்மா எத பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "அடாடாடாடாடா! எத பத்தி பேசுறான்னு கேட்குறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன், "அது சரி, ஒரு பிரச்சனைய நீ வந்து இன்வால்வ் ஆயிருந்தா பரவால்ல. 2 பிரச்சனையும் பண்ண எல்லா வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு கடைசி எங்க ஆரம்ப புள்ளின்னு பார்த்தா மீனாக்கு எல்லா விஷயம் தெரியுது. இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மாமா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியனும் கோவமா பேசுறாங்க. எத பத்தி பேசுறாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்றப்போ, நினைச்சிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு, ஒரு வேள இந்த மயில் அவிங்களுக்கு நம்ம உதவி செஞ்சது தான் வந்து தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு, "அத்த என்ன பேசுறீங்கன்னு தெரியலைங்க அத்த. சொல்லுங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன பேசுன்னு தெரியலையா? அந்த கேடுகெட்டவ இனிமேல் நம்மளுக்கும் அந்த கேடுகெட்டவளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறப்போ அவளுக்கு எதுக்குடி நீ வேலை வாங்கி குடுத்துருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. அத்த அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, நீ தான் வேலை வாங்கி குடுத்தங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி நான்லாம் பண்ணல, பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுவும் காரணம் சொல்லிட்டு இருக்காத. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏப்பா எதுக்குப்பா இப்படிலாம் பண்ற நீயி? அவங்க எக்கேடு போனா நமக்கு என்ன? நம்ம குடும்பத்துக்கு அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகலின்னு ஆயிருச்சுல்ல. அதுக்கப்புறம் எதுக்காக அவங்களுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணணும்? சொல்லு பார்க்கலாம். உதவி பண்றது தப்பு இல்லப்பா. அந்த உதவிய நெனச்சு பார்க்குறாங்க பார்த்தியா? அவங்களுக்கு நம்ம பண்ணோம்னா நல்லது. அத தவிர்த்து அந்த உதவியவே வச்சு நம்மவே கண்ணாக்கு வச்சு குத்துவாங்க பார்த்தியா? அது மாரி முதுகுல குத்துறவங்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்றதுக்கு நம்ம கம்முனு இருந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல மாமா, என்னன்னா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு, "ஓ இதான் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் எதுவும் பேசாம நிக்கிறாங்க. "என்னடா நான் பெத்த மவனே, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிருவியே உடனே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "அப்போ உனக்கும் தெரியும். அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு சரவணன், "டேய் செந்தில், நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை உனக்கு சொல்லணும்னு தோணலைல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அது இல்லண்ணா, அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்னன்னு சொல்ல வரேன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மீனா சொல்றாங்க. ஆனா மீனா சொல்றது கேட்கறக்கு யாருமே தயாரா இல்ல. அப்பதான் கரெக்ட்டா பழனி வந்துட்டு வீட்டுக்கு வராரு. "என்ன சத்தம் வெளியில திருமணம் வரைக்கும் கேட்குது? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாண்டா, நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்த மருமகள்ல 3 விதமா இருக்கிறாளுக. என்னதான் பண்றது சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க அத்த இப்படி சொன்னா எப்படிங்க அத்த?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஒருத்தி வந்துட்டு ஜெயிலு, கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இழுத்து நம்ம குடும்பத்தையே நாரடிச்சிட்டு இருக்கிறா. இவ என்னடான்னா அத நாரடிக்கிறவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்னத்த சொல்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலடா. என்னடா என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அப்போ வந்துட்டு, "அத்த நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்த" அப்படிங்கிறாங்க. யாருமே சொல்றத கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்போ உடனே வந்துட்டு பழனி, "இங்க பாருங்க அக்கா, அன்னைக்கு இதே மாரி தான் என்னைய தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் வருத்தப்பட்டீங்க இல்லையா? அது போல தான்க்கா இப்பவும் வந்துட்டு மீனா பொண்ணு ஏதோ சொல்ல வருதுல்ல. என்னன்னு தான் கேளுங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து தப்பா இருந்ததுன்னா பண்ணுங்க. ஏன்னா மீனா அப்படியெல்லாம் எதுவும் தப்பெல்லாம் பண்ணிறாதுல்ல. நம்ம வீட்ல இத்தன வருஷமா இருந்துட்டு இருக்குதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துருக்க பாண்டியன், "இத்தன வருஷமா இங்க இருக்கிறனால தான், நம்பிக்கை இருக்கிறனால தான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம். இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா, நம்ம வீட்ல பண்ணியிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். என் பசங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா. உங்க கோபம் நியாயமானதா. நான் அது இல்லைன்னு சொல்லி மறுக்கவே இல்ல. அத்த நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தாங்க அத்த. நியாயமான விஷயம்.
விஷயம் தான். இல்லைன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா நான் ஏன் இப்படி பண்ணேன்னு மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லு? என்ன சொல்ல வர சொல்லு? அதான் பழனி சொல்ட்டான்ல, நீ சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ண சொல்லி, அதான் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு மயிலு தப்பான முடிவு எடுத்து கிணத்தோரமா போய் நின்ன விஷயத்துலருந்து, கடைசியா வேலை வாங்கி குடுத்த விஷயம் வரைக்கும், அது மட்டும் இல்லாம வந்துட்டு மயிலோடைய அம்மா இப்படி போய் நம்ம வந்து சமாதானம் பேசி விட்ற வரப்போ, அப்படியே விட்டுருக்க வேண்டியது இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, மொத்தம் நம்ம குடும்பத்தையே பழி வாங்கியிருப்பேன்னு வேற சொன்னாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே வந்து சூதானிச்சு தான், இப்படியெல்லாம் எதுவும் நடந்துறக்கூடாது. அப்படியே காப்பாத்தி விட்டு வந்திருப்பேன். மறுபடியும் நான் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலயே மறுபடியும் இதே தப்பான முடிவு எடுத்துட்டு இருந்துறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்து, அடுத்த நாள் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்ல விட்டு வந்தேன். அப்ப அவைங்க கேட்டது ஒரே விஷயம் தான். என்னைய இங்க வந்து ரொம்பவே வந்து கேவலமா பேசுறாங்க. தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்னால முடியல மீனா. அதனால எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா மட்டும் வாங்கி குடுன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எங்க ஆஃபீஸ்லயே வந்துட்டு சும்மா ஒரு ஹெல்ப்பரா வந்து வேலை இருந்தது வேக்கன்சி. அதனால தான் வாங்கி குடுத்தேன். சும்மா இப்போதைக்கு டெம்பரவரி தான். அவைங்க செய்ற வேலைய பொறுத்து அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாங்க எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான்னு. ஏன்டி இத்தன நடந்திருக்குது. இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்திருக்க போறது கிடையாது. இத்தன நாள் நடந்திருக்குது. அப்ப நீ என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கணும்ல. நான் பைத்தியக்காரிச்சி டெய்லி உனக்கு ஃபோன் போட்டு சாப்பிட்டியா? தூங்குனீங்களா? என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்கன்னு நான் கேட்டு உட்காந்துருக்கேன். ஆனா தனி குடித்தனம் போனதும் போதும், மொத்தத்தில நீ தனியாவே முடிவு எடுக்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இந்த விஷயத்த நீ கேள்விப்பட்டிருக்கீலடா? அப்புறம் என்னடா அன்னைக்கு வந்தேல்ல நைட்டு, அப்பயே சொல்லியிருந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்லலான்னு தான் நான் வந்தேன். இங்க வந்தா இந்த பேசின தோரணையே வேற மாரில இருந்தது. நான் என்னமோ மீனாவ அடிச்சு துன்புறுத்துற மாரிலாம் 2 பேரும் பேசுனீங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு நீ நிக்கிறக்கு கூட ஒரு நிமிஷம் விடலையா நீங்க? அதனால தான் சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம சமாளிச்சுட்டு நான் வந்துட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க போய் இவங்க அம்மா, அப்பாவும் ஃபோன் பண்ணி பேசி இருந்ததுக்கப்புறமும் இவ கேட்குற மாரி இல்ல. இவ இதுல உறுதியா இருந்துட்டா. என்ன பண்ண சொல்றீங்க? அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கிற கோமதியும் சொல்றாங்க. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். நீ அம்புட்டு நல்லவள அடி அப்படின்னு சொல்லிட்டு. அத்த சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அத்த. அதாவது தப்பு ஏகாதமா இருந்ததுன்னா, நம்ம குடும்பம் மானம் நம்ம குடும்பத்த தான் மறுபடியும் பிரச்சனையில இழுப்பாங்கல்லங்க அத்த. அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சரவணன் எதுவுமே பேசாம நின்னுட்டுருக்காங்க. அப்ப பாண்டியன் சொல்றாங்க, மீனா சொல்றதுல ஒரு விதத்துல நியாயமா தான் இருக்குது. அந்த அம்மா அதாவது மயிலே கம்முனு இருந்தாலும் அந்த அம்மா கம்முனு இருக்கிற மாரி தெரியல. வந்து நம்ம குடும்பத்த பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மயில வச்சு இது விளையாண்டுருக்குது. அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆக மொத்தத்துல மயில் இப்ப நல்லவ. அவள திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரணும். அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கோவமா பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன், இங்க பார்றா அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன்னோட சேர்ந்து வாழணும்னு நான் சொல்ல வரல. ஆனா வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது மாஸ்டர் மைண்டா வேலை செஞ்சது இதான் இந்த மயிலோடைய அம்மா அப்படிங்கிறது மட்டும் நல்லா ஓப்பனா தெரியுதுல்ல. பாரு பொண்ணுக்கு இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டு போறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவளுக்கு அதுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அத பத்தி தான் யோசிக்கிறா ஒழிஞ்சு பொண்ணு நம்ம விட்டு போயிருமே. பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளே எந்த அளவுக்கு மனசுக்குள்ள வேதனையா இருக்கும். நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? பிடிக்கலாமா? இல்ல நம்ம அமைதியா இருந்துட்டு போய் மன்னிப்பு கேட்டாவது பொண்ண கொண்டு போய் வாழ வைக்கலாமா? அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. மொதல்ல நம்ம குடும்பத்த பழி வாங்கணும். அதுக்கு தான் அது கங்கணம் கட்டிக்கிட்டு திரியுது அப்படிங்கிற மாரி சொல்றாரு பாண்டியன். இத பார்த்துட்டு இருக்க கோமதி, அதான் தெரியுது கோர்ட் வரைக்கும் கேஸ போட்டுட்டு எல்லாத்து மேலயும் வந்துட்டு பழிய போட்டு இழுத்து போய் தெரியலையா? அது இந்த மாரி எண்ணத்துல தான் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்த, அதனால தான் பண்ணேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இது பண்ணது தப்புன்னு சொல்லி சொன்னா சொல்லுங்க. கண்டிப்பா அந்த தப்ப நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு